எல்லாருக்கும் வணக்கம். நான் நியூட்ரிஷனிஸ்ட் திவ்யா சத்யராஜ். எனக்கு அரசியலில் ஆர்வம் உண்டு அப்படின்னு சில பத்திரிகை நண்பர்களிடம் சொல்லியிருந்தேன். மேயர் ஆகணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வரீங்களா? ராஜ்யசபா எம்பி பதவியில ஆர்வம் இருக்கா? பதவிக்காகவோ தேர்தலில் வெல்வதற்காகவோ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல. எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியுடனும் இணைவதில் விருப்பமில்லை. திவ்யா சத்யராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த வீடியோ இப்ப பேசு பொருளா ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சத்யராஜோட மகள் தானா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழும்பிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு தந்துட்டு இருக்கு. அவங்க என்ன இப்போ இந்த வீடியோல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். பிரபலமான நடிகர், தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்குமே அந்த ஒரு நடிப்புக்குன்னு பேர் போன ஒரு பர்சன்னா சத்யராஜ் அவர்கள் தான். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவரோட நடிப்பை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் இன்னைக்கும் அதிகமாக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில திவ்யா பத்தி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க கூட சோசியல் மீடியால பயங்கரமா ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய நியூட்ரிஷன் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தது. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை எழுப்பியிருந்தாலும் அதுல இருந்த உண்மைகள் நமக்கு புரிய வந்தது. இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு அரசியல்ல வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னது உண்மைதான். அத பார்த்த உடனே நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வந்திருந்தீங்க. அத பத்தி இப்ப நான் பதில் சொல்றேன். நீங்க மேயர் ஆகணுங்கிறதுக்காக வரீங்களா, இல்ல ராஜ்யசபாயில எம்பி பதவிக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, சத்யராஜ் சார் உங்களுக்காக பிரச்சாரம் செய்வாரா அப்படின்னு கேள்விகள் கேக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நான் பதவிக்காக இல்லையா, இந்த இடத்துல தேர்தல்ல நான் வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் வரல. மக்களுக்கு நலனை செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். அது மட்டும் இல்லாம ஒரு சில காலத்துக்கு முன்னாடில இருந்தே மகிழ்மதிங்கிற ஒரு இயக்கத்தை 3 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இதுல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் எல்லாருக்குமே இலவச ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இப்போ தேர்தல் கட்சியில நான் வரதுக்கான மெயின் ரீசனே மக்களுக்காக நலன் செய்யணும் அப்படிங்கறது தான் என்னோட நோக்கமாவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கட்சியில இருந்து இந்த தேர்தலுக்காக ஒரு அழைப்பு என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு. அது உண்மைதான். ஆனா எந்த ஒரு மதம் சார்ந்த கட்சியிலயுமே நான் சேர மாட்டேங்கிறத உறுதியா சொல்றேன். தனிப்பட்ட கட்சி ஆரம்பிப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா ஏதாவது ஒரு கட்சியில நான் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு அதுக்கான அறிவிப்பை நான் அபிஷியலா கொடுப்பேன். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இவ்ளோ நேரம் நான் பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு நன்றி. புரட்சி தமிழன் தோழன் சத்யராஜோட மகள் மட்டும் இல்லாம உங்க தமிழ் மகளா தமிழ்நாட்டோட நலனுக்காக உழைப்ப அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஐ வில் செல்ஃப்லெஸ்லி ஒர்க் ஃபார் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் மை ஸ்டேட் அண்ட் பீப்புள்னு அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் சத்யராஜ் அவர்களை ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாமே இன்னைக்கு திவ்யா அவர்கள் பேசிட்டு இருக்க இந்த விஷயங்களை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அவங்க அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கறத ஓபன் டாக்காவே சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி தான் அபிஷியலா எந்த கட்சியில ஜாயின் பண்றாங்க நம்ம பார்க்கணும். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.